Aslamu alaikum and hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூஎஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்துட்டு இருக்க இந்த ஃபனல் கேக்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை வீட்லயே ரொம்ப குயிக்கா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி எங்கெல்லாம் ஃபேமஸா இருக்கு, யார் மூலமா இது இன்ட்ரோ듀ஸ் ஆச்சு அப்படின ஒரு சின்ன ஹிஸ்டரி இத பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சொல்ல போற ஹிஸ்டரியை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்க முடியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துட்டு இருந்த இந்த ரெசிபி எந்தெந்த ஏரியாலாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸில் இந்த ஃபனல் கேக் இல்லாத ஏரியாவே கிடையாதுங்க. பார்க் ஆகட்டும், ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் கேக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் இந்த ஃபனல் கேக்கு தான் தேடி தேடி போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபனல் கேக் கிடைக்கக்கூடிய பார்க்ஸ்லாம் பாருங்கள், எத்தனை பார்க்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இந்த பார்க்ஸில் ஒன் ஆஃப் த பார்க் தான் மேஜிக் மவுண்டைன் பார்க். இந்த பார்க் ஓப்பனில் இருந்தப்போ ஃபனல் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற கிளிப்பிங்ஸை இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஸ்நாக்கோட ஸ்பெஷாலிட்டியே ஃபனல் வழியாக மாவை ஊற்றிட்டு அதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறது தாங்க. இதோட கான்செப்டே ஃபனல் வழியாக ஊற்றுறது தாங்க. அதனால தான் இதுக்கு ஃபனல் கேக்னு பேர் வந்திருக்கு. ஸோ இதை இவங்க கொஞ்சம் பெரிய லெவல் பண்ணுறதுனால கீழே நிறைய வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜாரையும் மேலே வந்து ஃபனலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படி தான் வந்து இந்த பேட்டரை ஊற்றி அவங்க ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபனல் கேக்கு மேலே நிறைய விதமான டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாப்பிங்ஸை அவங்க வச்சு கொடுத்துருவாங்களாம். இப்போ அடுத்ததாக இந்த ஃபனல் கேக் வேறு எந்தெந்த ஏரியாலலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இந்த ஃபனல் கேக்கை பேஸ் பண்ணி தான் நிறைய கேக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கேக் ஷாப் தான் ஃபன் டிஜிட்டி. ஸோ இந்த ஃபன் டிஜிட்டி ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஷாப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் ஏரியா. இந்த கேக் ஷாப்பில் பல விதமான டாப்பிங்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபனல் கேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். அதனால தான் இதுக்கு 5 ஸ்டார் ஃபனல் கேக்னு பேர் வந்திருக்கு. ஐஸ்கிரீம், விப்டு க்ரீம், சாக்லேட் சாஸ், ஸோ ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு பல விதமான ஃபனல் கேக் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட ரேட்லாம் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிங்ஸும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்களில் வரைக்கும் இந்த ஃபனல் கேக் வந்து இந்த ஷாப்பில் போயிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அடுத்ததாக யூஎஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான எக்ஸிபிஷன் ஏரியாவில் போய் பார்க்கலாம் ஃபனல் கேக்கை எந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கேயும் பாருங்கள் ஃபனல் வழியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து எக்ஸிபிஷன் ஏரியா அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேன் யூஸ் பண்ணி அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே பாருங்கள் ரெட் வெல்வெட் ஃபனல் கேக் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அங்கே போயிருந்த ஒருத்தர் வந்து இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்கிறாங்க, அதை நீங்களே கேளுங்க. This funnel cake. You see, we got to get a little cream over that. Oh, Mike, this cake is serious. ஸோ இப்போ அடுத்ததாக யூஎஸில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் கூட இந்த ஃபனல் கேக் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபேமஸான ஏரியாவில் தான் நம்ம அவைலபிளாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லேயும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஎஸில் இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் கேக்குக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதோட மக்களும் இந்த ஃபனல் கேக்கு தான் விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் என்ன தான் ஃபேமஸாக இந்த ரெசிபி இருந்தாலும் இது உருவான ஒரிஜினல் பிளேஸ் இது கிடையாதுங்க. உண்மையாகவே இந்த ரெசிபி எங்கேருந்து உருவாச்சு, யார் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 11th செஞ்சுரியில் ஜெர்மனியில் இருக்க சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டச் நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ டச்சுக்கு வரும்போது ஜெர்மன் பீப்புள்ஸோட கலாச்சாரத்தில் உள்ள ஒரு ரெசிபியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரெசிபி ஈஸ்ட்டை வச்சு உருவாக்கியிருக்காங்க. அந்த ரெசிபியோட பேர் ட்ரெச்டர் குச். இதே ரெசிபியை பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி பேக்கிங் பவுடர் வெர்ஷன் சொல்லிட்டு டச் பீப்புளும் ஜெர்மன் பீப்புளும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபியை யோசிச்சிருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இந்த ஃபனல் வழியாக ஊற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபனல் யூஸ் பண்ணி ஒரு புது விதமான ரெசிபியை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு.
ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு பேர் ஃபனல் கேக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்காங்க. இந்த ரெசிப்பியை மக்களிடத்தில் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸில் கொண்டு போய் வச்சாங்க. 1960 இந்த ஃபனல் கேக்கை முதல்ல இங்கே தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கர்ட்ஸ்டவுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஃபோக் ஃபெஸ்டிவலில் இந்த ரெசிபியை முதல்ல இந்த பிளேஸில் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஃபோக் ஃபெஸ்டிவலில் பலவிதமான கலைஞர்கள் பலவிதமான மக்கள் வந்து இந்த கர்ட்ஸ்டவுன் ஃபெஸ்டிவலில் கலந்துக்குவாங்களாம். ஸோ இந்த இடத்துல தான் டச் நாட்டுடைய பல கலாச்சாரங்கள் பலவிதமான கலைகள் வந்து இடம்பெறுமா. இந்த ஃபோக் ஃபெஸ்டிவல் 10th ஆனிவர்சரியில் அவங்க வந்து மக்களை இன்வைட் பண்ண ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் இது. இந்த பிக்சரோட லெஃப்ட் டாப்பில் பாருங்கள், இந்த ஃபனல் கேக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃபெஸ்டிவலில் இருந்த ரெஸ்டாரண்ட் ஷாப் தான் இது. இங்கே தான் வந்து முதல்ல சேல்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மக்களும் வந்து புது விதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வாங்கி சாப்பிட்டாங்களாம். ஸோ இப்படி தாங்க இந்த ரெசிபி வந்து ஃபேமஸ் ஆகியிருந்திருக்கு. இந்த ரெசிபி யூஎஸ்க்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெர்மனில் குடியேறி வந்த டச்சில் இருந்த பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. அப்போ இந்த ரெசிபியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி தாங்க அமெரிக்காவுக்கு ட்ராவல் ஆகி வந்திருக்கு. என்னதான் இந்த ரெசிபி டச்சில் உருவானாலும் ஃபேமஸ் ஆனது என்னவோ அமெரிக்காவில் தாங்க. இவ்வளோ ஃபேமஸாக இருக்க இந்த ரெசிப்பியை வீட்டிலே அதுவும் தமிழில் ஒரு சூப்பரான செய்முறை வழக்கத்தோடு இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. சரி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 80 கிராம் சர்க்கரையோட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி வைக்கிற இந்த பவுடரை தான் ஃபனல் கேக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே ப்ரிப்பரேஷனாக செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நைஸாக பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபனல் கேக்கு செஞ்சு முடித்த உடனே இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் ஆஃப் மைதா எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மைதா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் காட்ட போகிற இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பவுடர் பண்ண சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பங்கு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரெசிபியை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அதனால் இப்போ வந்து ஒரு அரை பங்கு சர்க்கரை இருந்தால் போதும். நல்லா இந்த முட்டையும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லாட்டி நீங்கள் ஆப்பச்சோடா இருக்குல்ல, ஸோ அது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பச்சோடாவாக இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் பச்சை பால் கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பால் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ஊற்றுனா நல்லா ரன்னிங் ஆகணும். அதே சமயம் திக்காகவும் இருக்கணும். ஸ்லோவாக ரன்னிங் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ஆகணும். அப்போ தான் ஆயிலில் ஊற்றும் போது கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, பால் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த மாவை கரைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபனல் எந்த மாதிரி சூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி புது ஃபனலாக இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஃபனல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் ஹோலில் இருக்கணும். இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினோடனே பொரிஞ்சு வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஆயிலும் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும்.
இப்போ நம்ம ஃபனல் வழியாக மாவை ஊற்ற போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் விரல் வச்சு கீழே இருக்க ஹோலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஃபனலில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம செய்ய போகிறது வந்து பெரிய ஃபனல் கேக். இது வந்து 2 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபனல் கேக் வரைக்கும் தாங்க வரும். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட முறுக்கு பிழிவோவில் அந்த மாதிரி தான், ஆனால் நம்ம ஃபனல் வழியாக விடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஊற்றணும். ஒரே இடத்துல நீங்கள் ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபனல் கேக் வந்து எக்ஸாக்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ கரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸோ அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கெட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 2 பக்கெட்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சுகர் பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரையும் ஏலக்காயும், ஸோ அந்த பவுடரை தான் இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அதோட உண்மையான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் சிரப் இல்லைனா சாக்லேட் சாஸ் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் விப்டு க்ரீம், ஐஸ்கிரீம், செரிஸ், ஃப்ரூட்ஸ் எது வேணால் டாப்பிங்காக யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ யூஎஸில் ஃபேமஸான இந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் வீட்டிலே செஞ்சு என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மாவு கரைக்கும் போது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தின்னாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கரெக்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிருக்க மாவு தண்ணியாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுமா? ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஆகும். ஸோ ஒன்றோட ஒன்று சேராது, இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி மாவு கரைக்கும் போது அதிகமான சுகர் வந்து சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சி போயிடும். நான் சொல்லியிருக்க அத்தனை டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பர்ஃபெக்டான ஃபனல் கேக் செய்ய முடியுங்க. கெஸ்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, உங்கள் செல்லை தேடி வரணுமா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.